உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்ப இது உன்னோட பிளான் தான். பல்விந்தரை நீ தப்பிக்க வைக்க பார்த்தல, அப்படிதானே? அண்ட் சரியான நேரத்துல நானும் எந்திரிச்சிட்டேன். அந்த மாதிரி எதுவும் நடக்க விடல. உன்னால உன்னோட பிளான்ல ஜெயிக்க முடியல. I can't believe this. ரிஷி, நான் அந்த மாதிரி பண்ணல ரிஷி. நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேனா? ஏய், சும்மா நடிக்காதடி. 100 எலிய சாப்பிட்டுட்டு பூனா புண்ணிய தேட போச்சான். இவதான் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. ரிஷி எல்லாத்தையும் இவதான் சொன்னா. லக்ஷ்மி பிரெக்னன்ட், அந்த குழந்தைக்கு நீ அப்பா இல்லன்னு இவ சொல்லிதான் எனக்கே தெரியும். இவ சொல்லிதான் அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கே வந்தேன். ஷட் அப், ஷட் அப். என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் நீ பேசுவ? உன்ன மாதிரி ஆட்களை நான் பாக்குறது கூட கிடையாது. ஓ, பார்த்தது கூட கிடையாதா? அப்ப எதுக்கு வீட்டுக்கு வந்த? ஏன் வந்தேன்னு சொல்லு. உன் வேலை ஆகணும்ன்றதுக்காக தானே வந்த. இவ 1 நம்பர் திருட்டு போன ரிஷி. இவளை நம்பாத. வாய மூடுடா. மறுபடியும் என் பொண்ண பத்தி ஏதாவது பேசினா அவ்வளவுதான். நாக்க இழுத்து அறுத்துருவேன். யூ க்ரூக். உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக என் பொண்ணு பேரை சொல்றியா? என் பொண்ணு கால்லாக்கி லாக்கி இல்லாத உன் கூட எல்லாம் பேசவே மாட்டா. டேய், யாரா நீ? ஆண்டி, வீரவசனம் பேசி கணத்துல அரைஞ்சு இந்த டிராமா பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. உங்க பொண்ணு ஒரு ஃப்ராட். இவதான் என் வீட்டுக்கு வந்து லட்சுமி வயித்துல குழந்தை வளருதுன்னு என்கிட்ட போய் சொன்னா. ரிஷி, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. நான் இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இவன் போய் சொல்றான். நீயே சொல்லு, நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேனா? இது என்னோட லெவலா? நீலம் ஆண்டி, நீங்களே சொல்லுங்க, நான் இந்த லெவலுக்கெல்லாம் போவேனா? சோனியா, கரிஷ்மா ஆண்டி, நான் இந்த லெவலுக்கெல்லாம் இறங்கி போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க எல்லாரும் என்ன கல்பிரட் ஆகாதீங்க. நான் சத்தியமா சொல்றேன், நான் இந்த வேலையை பண்ணவே இல்ல. ப்ளீஸ். எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. என் பொண்ணு இந்த அளவுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுமா? நீங்க இந்த ரவுடியோட பேச்ச நம்ப போறீங்களா, இல்ல நீங்க உங்க வருங்கால மருமகளை நம்ப போறீங்களா? பல வருஷ காலமா உங்களுக்கு எங்க ஃபேமிலிய தெரியும், என் பொண்ண பத்தியும் தெரியும். கரிஷ்மா, நீ ஏதாவது பேச. இவளுக்கு லக்ஷ்மியை பிடிக்காது, அது எனக்கும் தெரியும். ஆனா லக்ஷ்மியை கேவலப்படுத்துறதுக்காக இவ்வளவு மட்டமா நடந்துப்பாளா? இவன் கூட போய் சேர்ந்துப்பாளா என்ன? ப்ளீஸ், என் மகளுக்காக பேசித்தான் ஆகணும். லக்ஷ்மியை எதிர்த்து போராடணும்னா இவ தனியா நின்னு போராடுவா. இவளுக்கு உங்க துணை தேவையில்லை. ஆனாலும் கால நாக்கு லாக்கி இல்லாத இந்த ஆளை போய் நீங்க நம்புறீங்க, இவன் பேச்ச கேக்குறீங்க. இவன் என் பொண்ண மாட்டி விடுறான். இவனுக்கு என்ன வேணும்னு தான் தெரியல. என் பொண்ணை ஏன் மாட்டி விடுற? உனக்கு என்ன வேணும்? லக்ஷ்மியோட பிரெக்னன்சி பத்தி யாரு சொன்னாங்கன்னு இப்ப சொல்லு. எப்படி சொல்றது? எப்படி சொல்றது சொல்லுங்க. உங்க பொண்ணு தானே ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போடவா? எப்படி சொல்றது? நீங்களே சொல்லுங்களேன். எல்லார் முன்னாடி சொல்றேன், உங்க பொண்ணு மனுஷ்கா தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா. முதல்ல உன் வாயை மூடுறா. ஒரு நிமிஷம் ஆண்டி. சரி, அதுக்கு உன்கிட்ட ஆதாரம் இருக்கு? இருக்கு 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 ஆதாரம் இருக்கு. காட்டுங்க. காட்டு. நல்லா காது கொடுத்து கேளுங்க. ரிஷி வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்ல போறியா? அப்படி நீ போய் சொன்னா அந்த வீட்ல உன்னை யார் நம்பிடுறாங்கன்னு நான் பாக்குறேன். இல்ல, இதெல்லாம் போய் இது என்னோட குரலே இல்ல. நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை. இது வேற யாரோட குரல். நான் சத்தியமா சொல்றேன் ஆண்டி, இது என்னோட குரல் இல்ல. இத வேற யாரோ பேசிட்டாங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது மனிஷ்கா. போதும். இது ஓப்ராய்ஸோட ஃபேமிலி. நாங்கெல்லாம் பணத்தால மட்டும் பணக்காரங்க இல்ல. கலாச்சாரம் இருக்கு, வேல்யூஸ் இருக்கு. எல்லாத்த விட எங்களுக்கு மனிதாபிமானம் தான் முக்கியம். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வருத்தப்பட்டு இருக்கேன். என்ன, நான் அந்த அளவுக்கு பெரிய தப்பா பண்ணிருக்கேன். நான் லக்ஷ்மி கிட்ட போய் சொல்லிருக்கேன். எதுக்காக நான் போய் சொன்னேன்? எல்லாத்தையும் மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட மொத்த குடும்பமும் அவகிட்ட போய் சொன்னோம். நான் முன்னாடியே லக்ஷ்மி கிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா எடுத்து சொல்லிருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாலேயே 1 வருஷத்துக்கு மட்டும் எதுக்கு கல்யாணம் பண்றேன்னு உண்மையை சொல்லிருக்கணும். இந்த தோஷம் அது இதுன்னு எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லி இருந்திருக்கணும். அதுக்கான முடிவை லக்ஷ்மி கிட்ட விட்டு இருந்திருக்கணும். ஏன்னா இதுல முடிவு பண்ண வேண்டியது அவதான். நீ என்ன பேசுற? இப்ப நீ என்ன கேட்டியோ அதத்தான் சொன்ன. நீ சரியா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இங்க ஒரு பக்கம் லக்ஷ்மி இந்த ஃபேமிலியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அவளுடைய கேரக்டரையே விட்டு கொடுத்திருக்கா. இதுக்காக ஒரு நிமிஷம் கூட அவ யோசிக்கல. நாங்க எல்லாரும் அவளை கண்ட மாதிரி திட்டி இருக்கோம். ஆனா இருந்தாலும் ஒரு வாட்டி கூட அவ ரியாக்ட் பண்ணவே இல்ல. மனுஷ்கா வாயை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தா. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? லக்ஷ்மியோட மனசு தெளிவா இருக்கு. அவளுடைய ஆத்மா ரொம்ப தூய்மையானது.
எத்தனையோ விஷயத்தை தாங்கிக்கிட்டா. ஆனா நீ இருக்கே, நீ இந்த ரவுடி கிட்ட போய் அவன் கிட்ட பேரம் பேசி அவனை இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வந்து அசிங்கப்படுத்தி இருக்க. ஆனா ஏன்? இதனால உனக்கு என்ன லாபம்? லக்ஷ்மி மேல சேத்த இறக்கிறது தானே. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு மலிஷ்கா. சீரியஸ்லி, இவனே கேவலமானவன் பாரு. அண்ட் இந்த கேவலமானவன் அன்னைக்கு எங்க வீட்டுல வந்து நின்னானா, இந்த வீட்லயே லக்ஷ்மி அசிங்கப்படுத்தினானா, அதுக்கு காரணம் நீதான் மலிஷ்கா. இல்ல யாராவது ஒருத்த லக்ஷ்மி மேல கைய வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவன் 100 முறை யோசிக்கணும். என்ன அவளை யாரும் நெருங்க முடியாது. ஆனா இவன் எதுக்கும் லாயக்கில்லாத இந்த உதவா கடை இங்கேயே வந்து அவளை தொட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் நீ ஒருத்திதான் காரணம் மலிஷ்கா. அவ இன்னைக்கும் என்னோட வைஃப். அவளை இவன் தொட்டு இருக்கா. அதுவும் உன்னால. இப்ப அவன் தகுதியை தாண்டி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கும் சரி, எல்லாரும் கண்ணு முன்னாடியும் லட்சுமியை தொட்டதும் சரி, இதுக்கெல்லாம் நீ மட்டும்தான் காரணம். என்னால கண்டிப்பா இதை பொறுத்துக்கவே முடியாது மலிஷ்கா. இவனை பத்தி நிறைய உண்மைகள் ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனா இன்னைக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிருக்கு. யூ மலிஷ்கா, யூ நீ எப்படி பண்ண? I can't believe this. நான் இப்படி எல்லாம் பண்ணல ரிஷி. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. ஆண்டி நான் இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ப்ளீஸ் நீங்க என்ன நம்பிதான் ஆகணும். இத பாரு மலிஷ்கா, என்கிட்ட நீ எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. லக்ஷ்மி எங்களுக்காக, நான் லக்ஷ்மின்னு சொல்ல வரல, ஆனா ஒரு மருமக எப்படி இருக்கணும், அவளோட குணம் எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீ யாரு எப்படி இருக்கன்னு தேவையில்லை. ஆனா எங்க குடும்பத்தோட மானத்தை வாங்குறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. வீட்டை யாரு புனிதமாக்குறாங்களோ அவங்க தான் உண்மையான லக்ஷ்மி. ஆனா நீ என்ன பண்ண? இந்த வீட்டுக்குள்ள ஒரு ரவுடியை கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. கேவலமா இருக்கு. உண்மையிலேயே இந்த வீட்டோட புனிதத்தை நீ கெடுத்துட்ட மலிஷ்கா. இது உங்களோட விஷயம்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இது என்னோட விஷயம் மலிஷ்கா. என்னதான் கேவலமா பேசினாங்க, என்ன குத்தம் சொன்னாங்க, ஏன் மேல சேர்த்து வாரி இறைச்சாங்க, ஏன் நடந்துச்சு? இதெல்லாம் உன்னாலதான் நடந்துச்சு. இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணிருக்க. உன்னோட குடும்பம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த குடும்பத்துல எப்பவுமே பெண்ணோட அடையாளம் தான் சரித்திரம். அதைத்தான் நாங்க உயிரை விட மேல மதிப்போம். ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவளோட அடையாளத்தாலதான் அந்த குடும்பத்தோட கலாச்சாரமே வெளியே தெரியும். நீ இவ்வளவு விஷயத்த பண்ணி என்ன மட்டும் கேவலப்படுத்தல, என் அம்மா அப்பாவோட கலாச்சாரத்தையே கேவலப்படுத்திட்ட. அவங்கள பாத்திருக்கியா நீ? அவங்க இந்த உலகத்திலே இல்ல. நீ என்ன நோகடிக்கல, அவங்களோட ஆத்மாவை தான் நோகடிச்சிருக்க. இத்தனையும் பண்ணிட்டு நீ சாதாரணமா மனுஷர்னு சொல்ற? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இப்ப பாரு, எந்த விரல்கள் என்ன நோக்கி குத்த சொல்லுச்சோ அது என்னோட அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தால உன் பக்கம் திரும்பி இருக்கு. நீயே கொஞ்சம் திரும்பி பாரு. என் பொண்ணு ரொம்ப சரியா சொல்லிருக்க. நீ இவ்வளவு கீழ்த்தரமா போயிட்ட. நான் பண்ணதிலே ரொம்ப கேவலமான விஷயம். உன்ன மாதிரி ஆள முழுசா நம்பிட்டு என் பொண்ண போய் நான் தப்பா பேசிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.